ஸோ எப்போயுமே வந்து ஸ்கூட்டி ஆர் பைக் வந்து ஃபுல் ஆக்சிலேட்டரை வச்சு ஓட்டுற ஆளா நீங்கள், இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கூட்டி ஆர் பைக் வந்து இதே பொசிஷனில் ரொம்ப நேரம் நம்ம வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, இதனால் உங்கள் ரிஸ்ட்டில் இருக்க நர்வ்ஸ்க்கு வந்து ப்ரெஷர் உண்டாகி கம்ப்ரெஷன் ஏற்படலாம். இதனால் உங்களுக்கு சிம்டமாக வந்து கையில் மதமதப்போ வலியோ ஏற்படும். அண்ட் அது போக உங்கள் மணிக்கட்டில் இருக்கிற ஜவ்வுகளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை உண்டாக்கி இன்ஜுரி வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற ஒரு 3 ஸ்ட்ரெச்சஸை மட்டும் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச், கையை வந்து மடக்கிட்டு இந்த மாதிரி 10 செகண்ட் நம்ம ஹோல்ட் பண்ண போகிறோம். ரிலாக்ஸ். இதை வந்து 2 டைம்ஸ் வந்து பண்ணணும். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்ட்ரெச், கையை வந்து இந்த பக்கமாக திருப்பிட்டு பிடிச்சு இழுக்கணும். 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போ தேர்ட் ஸ்ட்ரெச், இப்போ கட்டை வரல உள்ளங்கையில் வச்சு அதை லாக் பண்ணிவிட்டு உங்கள் மணிக்கட்டை வந்து கீழ் நோக்கி மடக்கிட்டு உங்கள் கையை வச்சு ஒரு சின்ன ப்ரெஷர் கொடுத்து இன்னும் கீழே வந்து இழுக்கணும். ரிலாக்ஸ். ஸோ இந்த 3 ஸ்ட்ரெச்சஸை வந்து டெய்லி வந்து 2 வேளை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ரெச்சஸோட சேர்ந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ரைடிங் பொசிஷனை நீங்கள் மாற்றிக்கணும். ரிஸ்ட்டை வந்து ஃபுல்லாக திருக்காமல் நீங்கள் ஹாஃப் மட்டும் வச்சுட்டே நீங்கள் ஓட்டலாம். அண்டு ரிஸ்ட்டுக்கான ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸை கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். அண்ட் இன்னும் உங்களுக்கு ரிஸ்ட் பெயின் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று சிம்டம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சன் ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணி வந்து உங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி ஈஸியான எக்ஸசைஸ் பற்றி தெரிஞ்சுக்கங்க. நம்ம பேஜை வந்து இப்போயே ஃபாலோ பண்ணுங்கள்.